வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்தி சுருக்கம். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. பருத்தித்துறை துறைமுகத்தில் இருந்து கடற்றொழிலுக்காக சென்ற 4 மீனவர்கள் ஒரு வாரமாகியும் கரை திரும்பாத நிலையில் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் கடந்த 17ஆம் தேதி இரவு மருத்துவர்கள் தாதியர்கள் கடமையில் இருக்காமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு விளக்கம் கோரி கடிதம் அனுப்பியுள்ளது. வவுனியா பூந்தோட்டம் ஸ்ரீநகர் பகுதியில் வீடொன்று நேற்று திடீரென உடைந்து வீழ்ந்தது. அந்த வீட்டில் வசித்து வந்த கணவனும் மனைவியும் வீட்டுக்கு வெளியில் இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். யாழ்ப்பாணத்தில் 2.5 வயது பிள்ளையை கைவிட்டுவிட்டு தனது காதலனுடன் சென்ற குடும்ப பெண் அவருடைய கணவன் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை அழைத்து சென்ற காதலனும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் முதன்முறையாக விழிப்புலனற்றோர் மற்றும் செவிப்புலன் குறைபாடுடையவர்கள் வாக்களிக்க சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 800க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சொகுசு கப்பல் ஒன்று நேற்று காங்கேசன்துறை துறைமுகத்தை அடைந்தது. யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமத்தை நோக்கி சென்ற பஸ் மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கங்கை பாலத்துக்கு அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். புங்குடுதீவில் சட்டவிரோதமாக மாட்டிறைச்சியை கடத்திய 2 கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் இணையமூடாக சட்டவிரோதமான முறையில் நிதி கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்பட்ட 46 கணக்குகளில் 5000 கோடி ரூபாய் பணம் இருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். மேலும் சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 விடுதிகளில் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பில் 7 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். நாட்டில் 7 முன்னணி பாடசாலைகளின் இணையதளங்கள் மீதான சைபர் தாக்குதல் தொடர்பில் கணினி அவசர தயார் நிலைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த ஆண்டு 87,000 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு இணையமூடாக விண்ணப்பித்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக பேராசிரியர் WMD மதுஜித் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கலாம்.